சூதுகவும் 2 படம் வந்து நல்லா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து பண்ணியிருப்பாரு. விஜய் சேதுபதி வந்து அந்த படத்தை சூப்பரா பண்ணாரு. படம் ஆஹா ஓஹோன்னு இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த படம் டிஃப்ரெண்டா இருந்தது, ரசிக்கிற வகையில இருந்தது. ஓகே, அந்த படம் வந்து நல்லா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா கொண்டு வந்தாங்க. கான்செப்ட் நல்லா இருந்தது, மக்கள் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டை வச்சுட்டு செகண்ட் பார்ட் வந்து மிர்ச்சி சிவா வந்து வச்சு எடுக்கும்போது மேபி இதை கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்களோ, ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சு எடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும், உள்ளுக்குள்ள ஏதோ டிஃபரெண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனா அது மொக்கையா வந்து பண்ணிட்டாங்க டைரக்ஷன் டீம். படத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சீனாச்சும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். படமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனா படமே நல்லா இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இங்க புட்டு வச்சு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டே போலாம். ஆனா அது வந்து நம்ம வேலை கிடையாது. நம்ம படத்தை பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசிடக்கூடாது. அதனாலதான் வந்து அவ்வளோத்தையும் பேசாம இருக்கு. ஃபுல்லாவே டிசப்பாயின்மெண்ட் தான். மிர்ச்சி சிவா கிட்ட நீங்க இதுதான் உங்க கேரக்டரைசேஷன் அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல அவர் மிர்ச்சி சிவா ரொம்ப சைலண்டா இருப்பாரு. யாராச்சும் வந்து ஏதாவது பேசுறாங்களா, பண்ணிடலாம், ஓகே ஓகே, இப்போ அவ்வளவுதான். ஒரு ஹீரோனா நல்ல கருத்தை வெளியில சொல்ற மாதிரி இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸை வந்து அவரு தான் அதை பண்ற மாதிரி இருக்கணும். புரோட்டகனிஸ்ட் யாரு? ஹீரோன்றவர் யாரு? நம்மளால சாதா மனுஷங்க பண்ண முடியாததா கொஞ்சம் சிந்திச்சு அது சிறப்பா பண்றதா ஹீரோன்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். நீங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, அவர் என்னமோ ஒன்று பண்றாரு, அது நார்மலா நீ பண்ணலாம், நான் பண்ணலாம், எவன் வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிருப்பாருங்க. அவரோட கேரக்டரே ரொம்ப தனியா இருக்கும். அந்த கேரக்டரைசேஷன் பத்தியே பேசலாம். இந்த படத்தை ரொம்ப டம்மியா இருந்தது ஹீரோட கேரக்டரைசேஷன். மிர்ச்சி சிவா நல்லா பண்ணல அப்படின்னு நான் சொல்லல, ஆனா மிர்ச்சி சிவாக்கு கேரக்டரைசேஷன் ஒழுங்கா கொடுக்கப்படல அப்படின்றதுதான் உண்மை. ஆக்சுவலா வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மிர்ச்சி சிவா அவரோட படம் வந்தது. அந்த படத்துக்கு நான் பெரிய ஃபேன். இன்னைக்கு அந்த படம் வந்து கேடிவில போட்டாலும் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு ஹீரோவா அவருக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. அவர் சும்மா ஏனோ தானோன்னு படம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி நல்ல படமே அவரால் கொடுத்துருக்க முடியாது. அப்படி நல்ல படம் சூஸ் பண்ண மிர்ச்சி சிவா ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ அக்ரி, ஒரு சில ஒரு மாதிரியான படங்களும் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது ஏன் அப்போ இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மிர்ச்சி சிவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு, அதுவும் நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்க்க போறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்கணும். தமிழ் படம் 1 நல்லா ஓடிச்சு, ஆனா அதுக்கு அளவுக்கு 2 ஓடிச்சான்னு கேட்டா ட்ராலுக்காக சிரிக்கிறதுக்காக போனாங்களே தவிர படத்தை வந்து சூப்பரா பேசுறதுக்குன்னு எவனும் போல. அப்படி பார்த்துட்டு வந்து பாஹா ஓஹோ அப்படின்னு யாரும் பேசல. இந்த படத்துல சூதுகவும் 2 படத்தை பொறுத்தவரையிலும் இவங்க மேல மிஸ்டேக், அவங்க மேல மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஹீரோ மேல மிஸ்டேக், டைரக்டர் மேல மிஸ்டேக் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்டையர் டீம் மேலயுமே வந்து மிஸ்டேக் இருக்கு. அதாவது அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த டீம்ல இருக்க யார் யார் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணாங்களோ, யார் யார் அந்த கதையை ஆல்ரெடி கேட்டாங்களோ, எல்லார் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. யாரா ஒருத்தர் கூட இந்த படம் நல்லா இல்ல, நம்ம இன்னும் இதை இப்படி நல்லா பண்ணிருக்கலாம், விஜய் சேதுபதி ஆரம்பத்துல இதை இப்படி செட் பண்ணாரு, நம்ம இன்னும் செட் பண்ணோம் அப்படின்னு யாருக்குமே ஒருத்தர் கூட தோணலே அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்ட் 1ல விஜய் சேதுபதி கண்ணாடி போட்டு நடப்பாரு, ஒரு மாசான சீனா இருக்கும். பேம் 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 பாப்பா பாப்பா அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு சீன் சூப்பரா இருக்கும். இன்னி வரையும் அந்த மீம் பேஜஸ் எல்லாம் சூப்பரா போட்டு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீன் தான் இந்த படத்துல இருக்கு. ஆனா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டாவது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை தூக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு காமெடி பிஜிஎம் போட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் காலி. இல்ல மாசான சீனுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணியிருந்தாரு, அந்த இதை இங்க கொண்டு வரல, கொண்டு வரவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி நீங்க படத்துக்கு வேற ஏதாவது பேரை கூட வச்சிருந்திருக்கலாம், செட் ஆகல. எல்லாமே சூதுகவும் பார்ட் 1 தான். பார்ட் 2 எதுவுமே நல்லா இல்லை. இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. படத்தை எடுத்ததுக்கு வேணா ஒரு 2 மார்க் 3 மார்க் ரேட்டிங் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு, மற்றபடி எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க வந்து தியேட்டர்ல உட்காந்து பாருங்க, நான் உங்களுக்கு இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்க பாக்காதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இந்த படத்தை வீக்கெண்ட் போய் பார்க்க போறேன், இந்த படம் என்ன பார்க்க சஜஸ்ட் பண்ணியான்னு கேட்டா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்க சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சூதுகவும் பார்ட் 1க்கு இந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பிளாங்கா வந்தது, நல்ல ஒரு படமா இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. பார்ட் 2க்கு விஜய் சேதுபதி முன்னாடி பண்ணதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனா ஏறி இன்னும் இது நல்லா எதிர்பார்த்தாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வரும்போது யாருக்குமே ப்ராப்பரான கேரக்டரைசேஷனே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாலிடிக்ஸ்னு ஒண்ணு காமிக்கிறீங்க, சரி பாலிடிக்ஸ் காமிச்சிங்க, அது ஒழுங்கா காமிச்சிங்களா? இல்ல, நீங்க அந்த பாலிடிக்ஸ் ஆச்சு ஒழுங்கா காமிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பாலிடிக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தீங்க, அது ஒழுங்கா காமிக்கல. அதுக்கப்புறம் ராபிடோ எல்லாம் வச்சு அங்க ஒரு கிரைம் மாதிரி ஒண்ணு பண்ணீங்க, அதாச்சும் மாசா கெத்தா இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு பண்ணீங்களா? இல்ல, இது ஷார்ட் பிலிமோட மொக்கையா இருந்தது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரியான சீன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். எப்படி நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து
பார்ட் 1 பார்த்ததை விட பார்ட் 2 மொக்க படத்துக்கு நான் ஏன் உட்காரணும்ன்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவே இல்ல. அந்த பாலிடிக்ஸ் எடுத்துட்டு வந்தது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, கட்சின்றது நல்லதான் இது பண்ணணும், பாசிட்டிவ் எடுத்துட்டு போகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இது எல்லாருக்குமே தெரியுமே. கட்சின்றது பாசிட்டிவா பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் நான் சொல்லலாம், வெளியே இருக்கவங்க சொல்லலாம். ஒருத்தவங்க வளரும்போது அவனுக்கே தெரிஞ்சிடும் சொசைட்டி பண்றதெல்லாம் பார்த்துட்டு. இது நீங்க படத்துல வந்து கட்சி நல்லதுதான் செய்யணும் நீங்க சொல்றதுனால எதுவும் இங்க மாற போறதெல்லாம் கிடையாது. காமெடி இல்ல. என்ன நீங்க காமெடி பண்ணிட்டு அதுக்கு சிரிப்பு வரணும். சின்னதா ஒரு 2 விஷயம் பண்ணிட்டு நம்ம படம் வந்துட்டோமே 2 சிரிப்பு சிரிக்கலாம், நம்ம காசு போயிடுமே, நம்ம ஒரு இடத்துல சும்மா சிரிச்சாதான் உண்டே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. சூதுகவும் 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3/10. படமே நல்லா இல்லைன்ற அந்த 3 மார்க்குமே வந்து ஒரு கான்பிடென்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பாயிண்ட். அப்புறம் படம்னு ஒண்ணு எடுத்திருக்காங்களா, அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு பாயிண்ட். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு படம் வந்து தியேட்டர் எம்டியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு ஒரு பாயிண்ட். படத்துக்கு நான் எந்த பாயிண்ட்டும் தரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.